ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். அரிசி மாவு, கடலை மாவு கொஞ்சம் இருந்தால் போதும், வெங்காயம் மட்டும் இருந்தால் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து சாயங்காலம் 4 மணிக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் வந்து இதில் போட்டு வெங்காயம் வந்து நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது தனித்தனியாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் விட்டு இருக்கும். அப்போது மாவு நம்ம போட்டு பிசையும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், நான் 1/2 கப்பு கடலை மாவு, 1 கப்பு அரிசி மாவு, இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூனு, மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து நம்ம சோடாப்பு தேவைன்னா போட்டுக்கிடலாம், வேண்டான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம 10 நிமிஷம் கழித்து இது செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டு இதை வந்து நம்ம தட்டி எடுத்து எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும்ல. நம்ம பேனில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்தாலே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா அந்த மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கலாம். பரத்தி விட்டுட்டு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரவுண்டாக கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு மூடி வச்சு. இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லாத பாட்டிலில் உள்ள மூடி வச்சு கூட ரவுண்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து இதை பேனில் வந்து அப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வந்து 2 சைட்லேயும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல கலர் மாதிரி இருக்குது. 2 பக்கமும் ஒரே மாதிரி வேகணும். அதாவது தீ வந்து கம்மியாக வச்சு தான் நம்ம இது செய்யணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். வெங்காயமெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். தீ அதிகமாக வச்சோம்னா மேலே நல்லா வெந்திருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால் தீ வந்து கம்மியாக வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும். நம்ம எல்லா மாவுலேயும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். இது 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிப்பி கேரளா சமையல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.